நான் மேமானூர்லேருந்து வந்திருக்கிறேன். என் கிறிஸ்தராஜ் என் மகனுக்கு நான் ஒரு கோயிலுக்கு போயிருந்தேன், அந்தகாரி கோயிலுக்கு போயிருந்தேன். அந்த நேரத்தில் என் மக்களுக்கு என் மகன் ஃபோன் போட்டு எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி அழுதான். என் பேர பிள்ளைங்களும் அழுதுதுங்க. அதுக்கு பிற்பாடு அடைக்கல அன்னையை மண்ணும் தண்ணி எண்ணெய் இருந்தால் அவருக்கு தடி விட்டு வாங்க, எதை இருந்தாலும் இருக்கட்டும் ஆஸ்பத்திரி கொண்டு போங்கன்னு சொன்னேன். கள்ளக்குறிச்சி ஆஸ்பத்திரி கொண்டு போனாங்க. ரொம்ப நாளைக்கு இருக்கணும்னு சொன்னாங்க. எதுவும் ஆகாது, எதுவும் பயப்படாதீங்க, எல்லாம் நல்லா ஆயிடும்னு சொன்னேன். அதே போல் அந்த எண்ணெயும் தண்ணி தடவிட்டு வந்தாங்க ஆஸ்பத்திரிலையும். இப்போ நான் ரொம்ப நாளே இருக்குன்னு சொன்னதுக்கு நாளே நாளில் நல்லா குணமாயிடுச்சு. என் புதுமையாக என் மக்களுக்கு எல்லா புதுமையாக அந்த அம்மா செலுத்து வரங்க. அந்த எண்ணெயும் தண்ணி தொடர்ந்து தடவிட்டு வாங்க, ஒரு அற்புதமாக எடுங்க, ஒரு மருந்து போல் அதை எடுத்து தடவிட்டு வாங்க, அதை சாப்பிடுங்கன்னு சொல்லி சொன்னேன். அதே போல் நல்ல மாதிரியும் குணமாயிடுச்சு. என் மகனும் இப்போ நல்லா இருக்கிறான். வேண்டிய பிறகு அந்த தண்ணி மண் எல்லா அற்புதமாக கொடுத்துட்டு வரேன். என்னை தேடி வரவங்களுக்கு நான் அந்த அற்புதத்தை செய்கிறேன். நல்லா ஆயிட்டு இருக்குது. அந்த அம்மா தேடி போகிறவங்களும் யாரும் கையை விட்டது கிடையாது. அவங்களுக்கு நம்பிக்கையோடு அவங்கள கை பிடிச்சோம்னா, நம்பிக்கையோடு வேண்டிட்டு இருந்தோம்னா எல்லாம் அற்புதமாக செய்கிறாங்க. இந்த தண்ணி இந்த மண்ணை எடுத்துட்டு போய் எல்லாருமே பணமாயிட்டு வாங்க. அற்புதம் அற்புதம். அடைக்கல அன்னைக்கு கோடியான கோடி நன்றி, கோடியான கோடி புதுமைகள் செய்கிறாங்க. அவங்கள கெட்டுமா எங்கே போனாலும் எங்கே வந்தாலும் அவங்கள கையில் பிடிச்சிட்டு போனால் எல்லாம் நல்லதாகவே நடக்கும். எனக்கு பல அற்புதங்கள் நடந்திருக்குது, இன்னும் அற்புதம் நடக்கும். எனக்கு வீடு கிடையாது, இந்த வீடும் கிடைக்கணும், வீடும் கட்டி இருக்கணும். என் மக்களுக்கு எந்த ஆபத்து இல்லாமல் நல்ல மாதிரியே இருக்க வேண்டும் என்று இரவு இடத்துல கெஞ்சி மண்டாடுகிறேன். அந்த அடைக்கல அன்னைக்கு கோடியான கோடி நன்றி, கோடியான கோடி நன்றி.